அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். காசாவில் நள்ளிரவு முதல் இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதல் மற்றும் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களில் அங்கு உணவுக்காக காத்திருந்த 48 பொதுமக்கள் உட்பட 96 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. காசா பகுதியில் நேற்றைய தினம் முழுவதும் இஸ்ரேல் நடத்திய கொடூரமான தாக்குதல்களில் இந்த உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன. காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் நிவாரணப் பொருட்களையும் உணவையும் வாங்குவதற்காக வந்த பல பொதுமக்களும் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியும் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்ட பாலஸ்தீனர்கள் தங்கியிருந்த முவாசி மண்டலத்தில் உள்ள முகாம்களின் மீதும் ஐக்கிய நாடுகள் சபையின் அகதிகள் பாடசாலை மீதும் இஸ்ரேல் கொடூரமான வான்வெளி தாக்குதலை நடத்தியது. இந்த தாக்குதலில் 12 குழந்தைகள் உட்பட 49 பாலஸ்தீன பொதுமக்கள் அந்த பகுதிகளிலேயே கொல்லப்பட்டார்கள். இந்த தாக்குதல்கள் அனைத்தும் கடந்த 24 மணி நேரத்தில் நடைபெற்றிருப்பதாக அஞ்சப்படுகின்றது. ஆனால் இந்த தாக்குதல்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வரும் சூழ்நிலையில் காசாவில் போர் நிறுத்தம் குறித்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாக அமெரிக்கா தெரிவித்திருப்பது பல்வேறுபட்ட தரப்பினருக்கும் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2023 அக்டோபர் முதல் இஸ்ரேல் காசாவில் நடத்தி வரும் தாக்குதலில் 57,000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் கொன்று குவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உக்ரைன் எல்லையில் ரஷ்யாவுக்கு காத்திருந்த அதிர்ச்சி, ரஷ்ய கடற்படையின் துணைத் தலைவர் படுகொலை. உக்ரைன் எல்லையில் அமைந்துள்ள ரஷ்யாவின் குருக்ஸ் மாகாணத்தில் அந்நாட்டு கடற்படையின் துணைத் தலைவர் கொல்லப்பட்டதாக அதிகாரபூர்வமாக செய்திகள் வெளியாகியுள்ளது. உக்ரைனுடனான போரில் அந்நாட்டின் எல்லையில் அமைந்துள்ள ரஷ்யாவின் மேற்கு குருக்ஸ் மாகாணத்தில் ரஷ்ய கடற்படையின் துணைத் தலைவர் மேயர் ஜெனரல் மிகைல் குட்போவ் போர் வேலைகளின் போது கொல்லப்பட்டதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது குறித்த தெளிவான தகவல்கள் இதுவரை வெளியிடப்படாத நிலையில் முன்னணியில் உள்ள தனது படைகளை சந்தித்த போது ஜெனரல் குட்கோவ் கொல்லப்பட்டதாக கூறப்படுகின்றது. இந்த தாக்குதலை குருக்ஸ் மாகாணத்தின் ஆளுநரும் உறுதிப்படுத்தியுள்ளார். ரஷ்ய கூட்டமைப்பின் நாயகன் என்ற மிக உயர்ந்த பட்டங்களை பெற்ற குட்கோவ் 115வது கடற்படை பிரிவின் தளபதியாக பணியாற்றி வந்தார். இதையடுத்து கடந்த மார்ச் மாதம் அவர் ரஷ்ய கடற்படையின் துணைத் தலைவராக பதவி உயர்வு பெற்றார். கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் நடைபெற்று வரும் ரஷ்ய உக்ரைன் போரில் ரஷ்ய இராணுவத்தின் மிக முக்கியமான 10 தளபதிகள் உக்ரைனால் கொல்லப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ரஷ்ய துணைத் தலைவர் உயிரிழந்தமை ரஷ்ய கடற்படைக்கு பேரிழப்பை ஏற்படுத்தும் என போரியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்கும் நாடுகளுக்கு 500% வரி. அமெரிக்காவின் முடிவால் இந்தியா மற்றும் பல்வேறுபட்ட நாடுகள் கவலை. வாஷிங்டனில் இந்தியா மற்றும் அமெரிக்க அதிகாரிகளிடையே பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன. உக்ரைன் ரஷ்யா இடையிலான மோதலை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு உலக நாடுகள் முயற்சி செய்து வருகின்றன. இதற்கிடையே அமைதி பேச்சுவார்த்தைக்கு ரஷ்யா உடன்படவில்லை. ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் நாடுகளுக்கு இந்நிலையில் 500% வரி விதிக்கப்படும் என அமெரிக்க அரசு அறிவித்தது. இதனால் இந்தியா உட்பட அமெரிக்காவிடம் வர்த்தக தொடர்பில் இருக்கும் பல்வேறு உலக நாடுகள் பாதிக்கப்படும் சூழல் உருவாகியுள்ளது. இந்த நிலையில் 500% வரி விதிக்கும் முடிவு குறித்து அமெரிக்க அரசிடம் இந்தியா கவலை வெளியிட்டுள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை மந்திரி ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக வாஷிங்டனில் இந்தியா அமெரிக்க அதிகாரிகளிடையே பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன. இதற்காக மத்திய வர்த்தகத்துறையின் சிறப்பு செயலாளர் ராயேஷ் அகர்வால் தலைமையிலான இந்திய குழுவினர் வாஷிங்டனுக்கு சென்றுள்ளார்கள். ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவர்களுக்கு 500% வரி விதிக்கும் முடிவு குறித்து அமெரிக்க மந்திரி லின்சே கிரகமிடம் பேசப்பட்டதாகவும் எரிசக்தி பாதுகாப்பு தொடர்பான நமது கவலைகள் மற்றும் நலன்கள் குறித்து அவரிடம் தெரிவிக்கப்பட்டதாகவும் இந்திய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இருந்தபோதிலும் ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்கும் நிலைப்பாட்டுக்கு அமெரிக்கா அதிக வரி விதிக்கும் செயற்பாடு இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தத்தில் சிக்கலை உருவாக்கும் என பலரும் தெரிவித்துள்ளார்கள். அமெரிக்காவின் சிகாகோ இரவு விடுதியில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 4 பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள். 14க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்துள்ளார்கள். மேற்கு சிகாகோ அவென்யூவின் 320வது பிளாக்கில் உள்ள ஆர்டிஸ்ட் லவுஞ்ச் இரவு விடுதிக்கு வெளியே நடத்தப்பட்ட தாக்குதலில் இந்த 4 பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள். அந்த இரவு விடுதியில் டிராப்பர் மெல்லோ பக்ஷிக்கான ஆல்பம் வெளியீட்டு விழா நடைபெற்றுள்ளது. இந்த விழாவில் இருந்து வெளியே வந்தவர்கள் மீது கருப்பு நிற காரில் வந்த சிலர் கண்மூடித்தனமான துப்பாக்கிச் சூட்டை நடத்தினார்கள். இந்த தாக்குதலில் 2 பெண்கள் உட்பட 4 பேர் கொல்லப்பட்டதாக போலீசார் உறுதிப்படுத்தினர். அவர்கள் யார் என்பது குறித்த விவரங்கள் வெளியாகவில்லை. காயமடைந்தவர்களில் 2 இல்லினாய்ஸ் மேசோனிக், 2 பேர் மவுண்ட் ஷினாய் மருத்துவமனைக்கும்
3 பேர் ஏனைய மருத்துவமனைகளுக்கும் அனுப்பப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. காயமடைந்தவர்களில் 4 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது. ஜெர்மனி நாட்டின் கிழக்கு பகுதிகளில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீயால் அங்கு வசிக்கும் 100க்கும் அதிகமான மக்கள் தங்களது வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டுள்ளார்கள். ஜெர்மனியின் கிழக்கு திசையில் அமைந்துள்ள சாக்சோனி மற்றும் பிரான்பெர்க் ஆகிய மாநிலங்களுக்கு இடையிலான எல்லையில் ஜூலை 1ஆம் தேதி ஏற்பட்ட காட்டுத்தீயானது தொடர்ச்சியாக பரவி வருவதாக கூறப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து அந்த காட்டுத்தீ அணைக்கும் பணியில் சுமார் 500க்கும் மேற்பட்ட தீயணைப்பு படை வீரர்கள் 3வது நாளாக பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் ஒரு ஆண் ஒரு பெண் உள்ளிட்ட 2 வீரர்களுக்கு தீக்காயங்கள் ஏற்பட்டிருப்பதாக தீயணைப்பு படையின் தலைமையகம் தெரிவித்துள்ளது. இந்த காட்டுத்தீயானது 100கணக்கான ஏக்கர் பரப்பளவிலான நிலங்களை எரித்து நாசமாக்கியுள்ளது. இதையடுத்து அப்பகுதியில் உள்ள தீப்பிழம்புகளை கண்டறியும் பணியில் சிறப்பு கேமராக்கள் பொருத்திய ஹெலிகாப்டர்களின் உதவியுடன் அந்நாட்டு போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். இதுவரையில் கட்டுப்படுத்த முடியாத அந்த காட்டுத்தீ தற்போது அங்குள்ள முன்னாள் இராணுவ பயிற்சி முகாமின் அருகில் நெருங்கியுள்ளதால் அங்குள்ள வெடிமருந்துகள் வெடிக்கும் அபாயம் உள்ளதாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் அப்பகுதியில் அமைந்துள்ள ஹெய்டவுர்சர், நீடோஃப் மற்றும் லிச்டெஸ் ஆகிய கிராமங்களில் வசித்த ஆயிரக்கணக்கான மக்கள் அவர்களது வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள். கடந்த சில நாட்களாக ஐரோப்பிய நாடுகளில் நிலவி வரும் வறண்ட வானிலையாலும் அதிகரித்து வரும் வெப்பத்தாலும் பல்வேறு பகுதிகளில் காட்டுத்தீ ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கனடாவின் பல மாகாணங்களில் தற்போது காட்டுத்தீ சம்பவங்கள் பதிவாகியுள்ளது. இந்த தீப்பரவல்கள் காரணமாக அவசர நிலைகள் அறிவிக்கப்பட்டுள்ளதுடன் மக்கள் வெளியேற்றப்படுவதை பொது பாதுகாப்பு அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளார்கள். பிரிட்டிஷ் கொலம்பியாவில் மட்டும் 70க்கும் மேற்பட்ட காட்டுத்தீ சம்பவங்கள் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக லைட்டன் என்ற பகுதியில் ஏற்பட்ட தீவிர காட்டுத்தீ காரணமாக அவசர நிலை அறிவிக்கப்பட்டு பல குடியிருப்புகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. வெஸ்டர்ன் கனடாவில் அமைந்துள்ள ஜுகான் மாகாணத்தில் ஒயிட் காட்ஸிலிருந்து வடக்கு நோக்கி 4 மணி நேர பயணத்தில் அமைந்துள்ள ஏதல் ஏரிக்கு புறமிருந்த வெளியேற்ற உத்தரவு தற்போது நீக்கப்பட்டுள்ளது. எனினும் ஜூன் 4ஆம் தேதி ஏற்பட்ட காட்டுத்தீ இன்னமும் கட்டுப்பாட்டுக்கு வராத நிலையில் கனடாவின் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் காடுகள் எரிந்து சாம்பலாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆல்பர்டா மாகாணத்திலும் காட்டுத்தீ அபாயம் நீடிக்கின்றது. இங்கு 67 காட்டுத்தீக்கான நிகழ்வுகள் பதிவாகியுள்ளன. இதில் 18 தீ விபத்துக்கள் தற்போது கட்டுப்பாடற்ற நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கெனேடிய காட்டுத்தீ முகாமைத்துவ மையத்தின் தகவலின்படி நாடெங்கும் தற்போது 465 காட்டுத்தீகள் செயலில் உள்ளது. பொதுமக்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் ஆபத்தை ஏற்படுத்தும் இந்த காட்டுத்தீ சம்பவங்களை கட்டுப்படுத்த தீயணைப்பு குழுக்கள் முழுமையாக போராடி வருகின்றார்கள். அவசர நடவடிக்கைகள், வெளியேற்ற உத்தரவுகள் மற்றும் பாதுகாப்பு எச்சரிக்கைகள் தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வருகின்றன. தொடர்ச்சியாக காட்டுத்தீ எரியும் பகுதிகளுக்கு அண்மையில் இருப்பவர்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறும், தேவைப்பட்டால் அவர்கள் உடனடியாக வெளியேற வேண்டிய சூழல் ஏற்படும் எனவும் கனடாவின் தீயணைப்பு படை ஆணையகம் தெரிவித்துள்ளது. ஈரான் இஸ்ரேல் இடையிலான போர் பதற்றம் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் நேற்றைய தினம் ஏமனிலிருந்து கவுதி படையினர் பெங்குரியன் சர்வதேச விமான நிலையத்தின் மீது நடத்திய தாக்குதல் காரணமாக ஏற்பட்ட அச்சத்தினால் பல சர்வதேச விமான நிறுவனங்கள் டெல்லோவிக்கான தங்களுடைய பயணங்களை நிறுத்திவிட்டார்கள். இஸ்ரேலுக்கு செல்லும் பல்வேறுபட்ட விமான போக்குவரத்து நிறுவனங்கள் தங்களுடைய விமான சேவைகளை நிறுத்திய காரணத்தினால் இஸ்ரேலின் மிகப்பெரிய சர்வதேச விமான நிலையம் பகுதியளவு மூடப்பட்டிருப்பதாக இஸ்ரேலிய நாளிதழான காட்ஸ் தெரிவித்துள்ளது. ஏறக்குறைய 3 முனையங்கள் முற்றாக மூடப்பட்டிருப்பதாகவும், பிரிட்டன், ஜெர்மன், பிரான்ஸ் மற்றும் பல்வேறுபட்ட நாடுகள் இஸ்ரேலுக்கான விமான சேவைகளை ஒத்திவைத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கவுதிகளின் தொடர் தாக்குதல் இடம்பெற்றால் பெங்குரியன் விமான நிலையம் முற்றாக முடக்கப்படும் ஆபத்து இருப்பதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் இடம்பெற்ற 12 நாள் மோதலில் ஈரானிய ஏவுகணைகளை தாக்குப்பிடிக்க முடியாமல் அயன்டோம்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் அயன்டோம்களில் இருந்த அதிகளவான ஏவுகணைகள், ஈரானிய ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை தடுத்து செயல்பட்டதில் மிகப்பெரிய அளவில் அயன்டோம்களுக்கான ஏவுகணைகள் தட்டுப்பாடாக இருப்பதாக இஸ்ரேல் இராணுவத்தின் உள்ளக பிரிவுகள் தெரிவித்துள்ளது. அது மட்டுமல்ல, இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் பயன்படுத்திய ஏவுகணைகளில் கேப்பசோனிக் ஏவுகணைகள் மட்டுமல்ல, பல பாலிஸ்டிக் ஏவுகணைகளை கூட அயன்டோம்களினால் இடைமறிக்க முடியாத காரணத்தினால் அயன்டோம்களுக்கு மேலதிகமாக தாட் வான் பாதுகாப்பு சாதனங்கள், அதைவிட மேம்பட்ட வான் பாதுகாப்பு சாதனங்களை அமைக்க வேண்டிய இக்கட்டில் இஸ்ரேல் இருப்பதாக இஸ்ரேலிய இராணுவ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் மிகப்பெரிய அளவில் நம்பியிருந்த அயன்டோம் ஈரானிய தாக்குதல்கள் மற்றும் ஈரானின் சக்திமிக்க ஏவுகணைகள் காரணமாக செயலிழந்த நிலையில் இருப்பதால் அடுத்து ஈரான் இஸ்ரேல் இடையே ஒரு மோதல் ஏற்பட்டால்
அதை சமாளிப்பதற்கு புதிய ஏவுகணை அமைப்புகளையும் புதிய வான் பாதுகாப்பு சாதனங்களை நிறுவுவதிலும் இஸ்ரேல் அமெரிக்கா கூட்டாக நகர்ந்து வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. இத்துடன் உலகின் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொளி தொடர்பிலான உங்களது மதிப்பார்ந்த கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.